மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். சிறுவர்களுக்கான திருக்குறள் நூலில் நம்ம இப்போது 81வது குறள் பார்க்க போகிறோம். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தான் ஆகாது எனினும், அதாவது தெய்வத்தாலேயே உனக்கு உதவி செய்ய முடியலைனாலும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். முயற்சி, நீ எவ்வளோ அளவுக்கு உடல் உழைப்பை வருத்தி வேலை செய்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு கூலி தரும், அப்படின்னா பயனை தரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமைதான் என்றும் வெல்லாது. அதனால் முயற்சியோடு எந்த வேலையும் செஞ்சால் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவு இன்றி தாழாது உஞற்றுப்பவர். ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி அப்படின்னா சோர்வு அடையாமல் தளராது முயற்சி செய்பவர் ஊழையும் உப்பக்கம் காண்பர், விதியையும் விரட்டி விடுவர், முன்வினை பயனாகிய ஊழ்வினையையும் விரட்டி விடுவர் அப்படிங்கிறது இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. இப்போ தளராது நம்ம முயற்சி செய்யணும். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து ஊர்வது அஃதொப்பது இல். இடுக்கண் அப்படின்னா துன்பம் வரும்போது நகுக, சிரிக்க. ஏனென்றால் அதனை அடுத்து ஊர்வது, அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த சிரிப்பை விட அஃதொப்பது, அந்த சிரிப்பு விட ஒப்பானது வேறு எதுவும் இல்லை. அதனால தான் இடுக்கண், துன்பம் வருங்கால் நம்ம சிரிக்கணும். ஏன்னா அந்த துன்பத்திலிருந்து மீண்டு உயர்வதற்கு அந்த சிரிப்பை விட சிறந்த ஒப்பது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலானது எதுவுமே இல்லை, அதை விட சிறந்தது எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, சொல்லுக சொல்லை பிரிது ஓர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. தான் சொல்ல நினைக்கக்கூடிய சொல்லிடணும். அந்த சொல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிரிது ஒரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல். பிரிது ஒரு சொல் அந்த சொல்லை வெல்ல முடியாதபடி, இன்மைன்னு என்னது, இல்லாதபடி. அச்சொல்லை வெல்லக்கூடிய சொல் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அந்த சொல்ல சொல்லணும். சொல்லுக சொல்லை பிரிது ஓர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. அடுத்தது, ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. ஈன்றால், பெற்றெடுத்தவள் பசி காண்பான், பசியோடு இருந்தால் கூட செய்யற்க, செய்யாதீங்க. சான்றோர் பழிக்கும் வினை, சான்றோர் பழிக்கக்கூடிய வினைனா செயல்களை. பெற்றெடுத்தவள் பசியோடு இருந்தால் கூட அந்த வேலையை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி மாணவர்களே, அடுத்த காணொளியில் சந்திப்போம்.